அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படை தேகேர் இவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா அபஸா பார்த்துட்ருந்தோம். சூரா அபஸால முதல் 2 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான வசனங்களுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். عبس وتولى أن جاءه الأعمى. அல்ஹம்துலில்லாஹ். அபஸாவுடைய அடுத்த 2 வசனங்கள். 3வது வசனம் وما يدريك لعله يزكى. وما يدريك لعله يزكى. வமா மீமில் அலிஃப் மத்தா இருக்குது. மதுல் அஸ்லி 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். யுது ரீக்க தால் சுக்குன் பச்சு வந்திருக்கு. கல்கலத்துல் சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதணும். ரீக்க யா மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். ரா கெஸ்ரா பச்சு வந்திருக்கு. மெல்லினமாக உச்சரிக்கணும். லஅல்லஹு லாமில் ஷத்தாருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும். ஹூவில் குட்டியாக ஒரு வாவு கொடுத்துருக்கா. இது 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கறதுக்கான வாவ். சரிங்களா? அங்கேயும் 2 ஹரக்கத் கொடுத்து ஓதுங்க. இதில் ஜாலையும் ஷத்தா இருக்குது, கேஃப்லையும் ஷத்தா இருக்குது. 2 இடத்துலையுமே அழுத்தம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் அலிஃப் சகீரா முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம அப்படியே தான் கம்ப்ளீட் பண்ணணும். வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. அபஸாவுடைய 4வது வசனம் أو يذكر فتنفعه الذكرى. أو يذكر فتنفعه الذكرى. ஹம்சா ஃபத்ஹா வாவ் சுக்கூன். أو يذكر ذال ஷத்தாது கேஃப்ல ஷத்தாருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும். ரா தொம்மா பெற்று வந்திருக்கு. வல்லினமாக உச்சரிக்கணும். ஃபத 2த்துலேயுமே ஃபத்ஹா. நூன் சுக்கூனுக்கு அப்புறமா லெட்டர் ஃபா இருக்குது. இது இஹ்ஃபாவுடைய சட்டம். நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். தன்ஃபஅஹு ஹூக்கு அப்புறமா தால் ஷத்தா இருக்குது. அழுத்தம் கொடுக்கணும். சேர்த்துடணும். தன்ஃபஅஹுதி இந்த மாதிரி. கேஃப் சுக்கூன் பெற்று வந்திருக்கு. ஹம்சுடைய சட்டம் காட்சி வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். கூடவே ரா ஃபத்தா பெற்று வந்திருக்கு. வல்லினமாக உச்சரிக்கணும். வசனத்துடைய முடிவில் அலிஃப் சகீரா வரும்போது நம்ம அப்படியே தான் கம்ப்ளீட் பண்ணிடணும். ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.